அது சுடலை அண்ணா, இனிய காலை வணக்கம். சாப்பிட்டீங்களா சுடலை அண்ணா? என்ன அண்ணான்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா அழுதுடுவேன். ஓ அப்படியே குமாரு, உங்களை அண்ணன் என்ன கூப்பிடணும்? ஓகே ஓகே, நீங்க ஆசைப்படுறீங்களா? அதனால கூப்பிடு, சரியாண்ணா? ம், ஆனந்து ஆனந்து வாங்க ஆனந்து, அம்முவேல் உங்களே அன்பு அழைக்கிறது. மேல் அடிச்சிருக்கு. இன்னைக்குதான் கல்யாணம். இன்னைக்குதான் அடுத்த பொருள் கூட வந்துட்டா பழைய முடிஞ்சதுக்குள்ள கணக்கு வாசிப்பு. தங்கச்சி எனக்கு பொண்ணு கிடைக்கலையா? தங்கச்சி என்ன தங்கச்சி தெரியல. தங்கச்சி பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வாழ்க்கை பிடிக்கும் தங்கச்சி, சாகலாம் முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கை பிடிக்கலையா? அடே ஒரு குமாரண்ணா, குமாரண்ணா அப்படியெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் பிறந்தப்பமே செத்துருக்கணும். என்னது குமாரண்ணா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நான் எப்பமெல்லாம் மனசோர்ந்து இருக்கிறனோ அப்பமெல்லாம் இதை தான் என் மனசுக்குள்ள வச்சுப்பேன். ஓகே, நம்ம அழுகுறதுனால எதுவுமே மாற போறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம விலைக்கு போயிட்டு நம்ம எண்ணங்களை வேற இடத்துல செலுத்துறோம்னா ஒரு மனசுக்கு ஒரு மாற்றம் வரும். இல்லாட்டி நல்லா அழுது முடிச்சிடணும். இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் எழும்பி நானாக தான் எழும்பி ஓடுவேன். யாரும் என்னை வந்து தூக்கி விட்டது கிடையாது. அதே மாதிரி தான் நான் வாழ்க்கைன்னா 1000 இருக்கும். எல்லாரும் வாழ்க்கையிலும் கஷ்டம்லாம் இருக்கும். யாருமே 100% சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாவண்ணா உலகத்துல. நீங்க மட்டும் தான் கஷ்டம்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல இளமையில பசி எவ்வளவு கொடுமை. குழந்தை பிறந்த உடனே தாய் இறந்து போயிடுறாங்க. அந்த பிள்ளை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளரும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் கூட உலகத்துல ஆட்கள் இருக்குது. அண்ணனுக்கு 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 நல்லவன், உனக்கு நல்ல அண்ணி கிடைக்கணும்னு வேண்டிக்கோ தங்கச்சி. ஓகே ஓகே அண்ணா, கண்டிப்பா கிடைப்பாங்க. கடவுள் நமக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. எவ்வளவு நம்மெல்லாம் அவங்கள பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ பெட்ரு அப்படின்னு நினச்சிக்கிடணும்னா, நமக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு. நல்ல கை கால் சுகம் கொடுத்துருக்காரு, நிறைய உறவுகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு ஒரு தங்கச்சி, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, உங்கள் தங்கச்சி உங்களுக்கு வந்து நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? வாழ்க்கையில் வந்து இந்த பயலுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம பிள்ளைய கொடுக்கணும், அந்த மாதிரி நினைக்கணும். ஒரு பேரண்ட்ஸ் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒரு ஆண் மகன் வாழணும். சரியா? இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு கட்டி கொடுப்பா அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் வாழப்படாது. அதை ஒன்று மனசில் வச்சுட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலே உங்களை தேடி வரன்கள் வரும். அதுக்கு பிறகு ஏன் கவலைப்படுறீங்க?